ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பாப்பாக்கு கிரில்ட் மஷ்ரூம் சாண்ட்விச் தான் பேக் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மஷ்ரூம்ஸ் ஒரு 200 கிராம்ஸ் போல் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை ஸ்ப்ளிட் பண்ணி குக் பண்ண போகிறேன். ஸோ 100 கிராம்ஸ் வந்து சாண்ட்விச்சுக்கு போட்டுக்க போகிறோம். ஸோ இன்னொரு 100 கிராம்ஸ் மஷ்ரூம்ஸை வந்து முழுசாக போட்டு பட்டர் கார்லிக் மஷ்ரூம்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து சாண்ட்விச் பிரெட்டில் ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 4 பல்லு தின்னா குட்டி குட்டியாக அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மொசரெல்லா சீஸ் ஒரு 25 கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். அதாவது இதை துருவினீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு வந்து வரும். ஸோ அடுத்து வந்து க்ரீம் சீஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். அண்ட் பாயில்டு மில்க் வந்து ஒரு 1/4 கப் போல் எடுத்திருக்கேன். அடுத்து மசாலாக்கு என்னென்ன தூள்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், நல்லா கலர் கொடுக்கும். தனியாத்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். அடுத்து கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இந்த கலர் கேப்சிகம், மொசரெல்லா சீஸ் அண்ட் க்ரீம் சீஸ் இது எல்லாமே வந்து கம்மியாக தான் நான் வந்து வாங்குவேன். ஒரு வாரத்துக்கு ஏற்ற போல் வாங்குவேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு வீக்குக்கு தேவையான டிஷ்ஷுக்கெல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து காலி பண்ணிடுவேன். ஸோ இது போல் நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா சிக்கனமாகவும் கரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். அதனால தான் இதை சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து கேப்சிகம் மொத்தமாக ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அண்ட் பட்டர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம்ஸை டைரெக்டாக கடாயில் போட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா தண்ணி விடும். ஆயில் பட்டர் எதுவுமே போடாதீங்க. ஸோ நான் வந்து மொத்த மஷ்ரூம்ஸையுமே வந்து போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கூட குக் பண்ணிக்கலாம், இன்னுமே நல்லது. ஸோ அவ்வளோதான். தண்ணி எப்படி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்த பட்டரை சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் நெருக்கின பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அண்ட் பூண்டு மஷ்ரூம்ஸ் வந்து கலர் நல்லா மாறிடும் இப்போது. ஸோ மசாலா பவுடர்ஸ் அண்ட் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு ஈவனாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து குக் பண்ணணும். எண்ணெய் நல்லா விட்டதும் முழுசாக நம்ம போட்ட மஷ்ரூம்ஸு அது எல்லாத்தையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து க்ரீம் சீஸ் போட்டுக்கலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பாலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது திக்காக நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நல்ல மாவு கன்சிஸ்டன்சி போல் வந்து வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து 2 to 5 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும். அடுத்து வந்து பீட்சா ஹர்ப்ஸ் ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். அண்ட் பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்ததும் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 3 மினிட்ஸில் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால தான் இது நம்ம எப்பயுமே லாஸ்ட்டாக போடுறோம். அடுத்து வந்து எண்ணெய் விட்டதும் பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் ரெடி. இப்போ பிரெட் ஸ்லைஸை வந்து ஆல்ரெடி ஒரு சைடு மட்டும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டோஸ்ட் ஆன சைடில் வந்து ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான். ஃபில்லிங் பண்ணிவிட்டு ஆல்ரெடி டோஸ்ட் பண்ண இன்னொரு ஸ்லைஸை வந்து இது மேலே வச்சு டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், டோஸ்டரில் வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட் வந்து தோத்து